ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 5வது இயல் தான் நம்ம படிக்க போகிறோம். அதாவது 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய 2வது இயல் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் வந்து ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி நுழைமுன்னில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ இந்த நுழைமுன்னில் நமக்கு எதுவும் வந்து பெருசாக வந்து தேவையில்லைங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்திங்கன்னா இந்த பாடல் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கணும். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன். இதை எழுதினவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு. ஸோ நன்றி அறிதல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பிறர் செய்த உதவியை மறவாமை. ஸோ நன்றி அறிதல்னால் பிறர் செஞ்ச உதவியை வந்து மறக்காமல் இருக்கணும், நன்றியோடு இருப்பேன் அப்படின்வாங்க இல்லைங்களா, அதுதான். ஒப்புரவு அப்படிங்கிறது எல்லாரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவுனா என்னதுங்க? எல்லாரையுமே சமமாக பார்க்கணும். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் இல்லைங்களா, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதுதான் என்னது நட்டல். ஸோ இப்போ அடுத்தது பாடலின் பொருளுங்கிறது வந்து பெருசாக, அந்த பாடலும் பெருசாக தேவையில்லை, பாடலின் பொருளும் வந்து பெருசாக வந்து தேவையில்லை. பட் இதில் என்ன விஷயம் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒழுக்கங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா. அதில் இவங்க 8 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இவை 8ம் சொல்லி ஆசார வித்துன்னு இருக்கு இல்லைங்களா, இது உள்ள வந்து இந்த பொறையுடைமை இன்சொல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மொத்தம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு 8 விஷயம் இருக்கும். அதை எதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசார வித்து. ஸோ ஆசார வித்துங்கிறது வந்து இந்த ஆசார கோவை. ஸோ அப்போது இதில் வந்து நம்ம என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, ஆசார கோவையில் 8 நல் ஒழுக்கங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆசார கோவையில் 8 நல்லொழுக்கங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அது சொன்னவர் பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரைட்டாக அடுத்து எங்கே வந்துடலாம், நூல்வெளிக்கு வந்து வந்துடலாமா. ஆசார கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். இவர் வந்து எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னா கயத்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இப்போது ஒரு 3 வார்த்தைக்கான ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஆசார கோவை, இந்த 3 வார்த்தை இல்லைங்க, 3 விஷயத்துக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், கயத்தூர். ஓகேங்களா? நாங்களாம் ரொம்ப ஆச்சாரமாக வாழ்கிறவங்க. பெரிய வாயில் முள்ளை கட்டிட்டு யாராவது வந்து பேசினாங்கன்னா அவங்கள கயிற்றுக்கட்டில் கட்டி வச்சு அடிப்போம். ஓகேங்களா? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நாங்களாம் ஆச்சாரமாக வாழ்கிறவங்க, பெரிய வாயோட முள்ளை கட்டிட்டு வந்து பேசினாங்கன்னா அவங்கள கயிற்றுக்கட்டில் வச்சு அடிப்போம். அப்போது ஆச்சாரமாக வாழ்கிறவங்கிறது ஆசாரக்கோவை. பெருவாயின் முள்ளியாருங்கிறதுக்கு என்ன சொன்னேன்? பெருசாக வாயை வச்சுட்டு முள்ளை கட்டிட்டு வந்து பேசுகிறவங்க சொன்னால் அந்த மாதிரி இருந்தால் எங்கே கட்டி வச்சு அடிப்பாங்களாம்? கயிற்றுக்கட்டில். அப்போ கயத்தூர். ஓகேங்களா? டக்குன்னு வந்து மனப்படம் ஆயிடும் இல்லைங்களா. அடுத்தது ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஸோ இதே போல் மூதுரை அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன்? மூத்தோர் சொல்லும் அறிவுரை, மூத்தோர் கூறும் அறிவுரை, அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தேன்னா, அப்போ ஆசாரக்கோவைங்கிறது வந்து என்னென்னா நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஸோ ஆசாரக்கோவையில் 8 நல் ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் இருந்தாலே இது எதோட தொகுப்பு அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். இந்த நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக ஞாபகம் வச்சுக்க வரமாட்டேங்குது. எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவுரை சொல்கிறது, ஒழுக்கங்களை பற்றி எடுத்து கூறுறது, இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே எதில் வரும்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து நமக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்து இந்த நூலில் வந்து மொத்தம் 100 வெண்பாக்கள் வந்து இருக்குது. எத்தனை வெண்பாக்கள்ங்க? 100 வெண்பாக்கள். ஓகேங்களா? ஸோ இந்த நல்ல ஒழுக்கங்களோடு இருந்தால் நமக்கு 100க்கு 100 மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ 100 வெண்பாக்களை கொண்டது. ஸோ இப்போ நான் என்னென்ன உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்? நாங்களாம் வந்து ரொம்ப ஆச்சாரமாக வாழ்கிறவங்க, பெரிய வாயில் முள்ளை கட்டிட்டு வந்தால் கயிற்றுக்கட்டில் வச்சு அடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்னது? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது வந்து இந்த ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணால் லைஃப்பில் 100க்கு 100 மார்க் வாங்கலாம். அப்போ 100 வெண்பாக்களை கொண்டது. இப்போது என்ன பண்ணணும்னா, ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுல 8 நல்லொழுக்கங்கள் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். இதை பாடினவர் பெருவாயின் முள்ளியாருங்கிறத வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். அடுத்த 100 வெண்பாக்களை கொண்டதுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும்? எழுதி வச்சுக்கணும். அந்த ஆசிரியர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஊர் கயத்தூர் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இந்த சொல்லும் பொருளும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? புக் பேக் பார்க்கலாம். பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். எப்படி பேசணும்? இன்சொல்லோடு தான் நம்ம பேசணும்.
அடுத்தது பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். ஸோ பொறுத்துக்கிறதுங்கிறதுக்கு பேர் வந்து பொறை. பொறைங்கிறது என்ன அர்த்தம்னா பொறுத்து கொள்ளுதல். ஓகேங்களா? ஸோ மற்றவங்க நமக்கு என்ன தீங்கு செய்தாலும் என்ன பண்ணணும், நம்ம பொறுத்துக்கணும். அடுத்தது அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. அறிவுடைமைங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த அறிவுங்கிறதுல ஊ இருக்கா, அது என்ன வரும், இவ்வு கூட்டல் ஊன் வரும். அந்த உகரம் வந்து கெட்டொழிஞ்சிட்டு மிச்சம் இவ்வு மட்டும் இருக்கும். அப்போ இந்த அறிவு அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல இவ்வு ஊ போயிட்டு இவ்வு மட்டும் இருக்கும். அப்போ இந்த இவ்வும் இந்த முன்னாடி இருக்க ஊவும் சேர்ந்தா ஊ அப்படின்னு வந்து நமக்கு மறுபடியும் மாறும். அப்போது அறிவுடைமைங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்தது இவை எட்டும் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதணுமா, இவை எட்டும். அப்போ என்னங்க வரும், இவை எட்டும். ஓகேங்களா? அடுத்தது நன்றி அறிதல் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம், நன்றி கூட்டல் அறிதல் அப்படிங்கிறத பிரிக்கலாமா, நன்றி கூட்டல் அறிதல். அவ்வளோதான். பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை. அப்போ எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஈயில் வந்து இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சிருச்சா ஒரு பாடம். அடுத்தது பாருங்கள், கண்மணியே கண்ணுறங்க அப்படிங்கிறது. சரி, அடுத்தது இந்த பாட்டு வந்து நமக்கு தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லும் பொருளும் வந்துடலாம். நந்தவனம் அப்படிங்கிறது பூஞ்சோலை, பார் அப்படிங்கிறதுனா உலகம். இந்த உலகம்க்கு வந்து வேறு பெயர்கள் நிறையா இருக்குங்க. அடுத்தடுத்த கிளாஸ் போக போக நம்ம படிப்போம். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ உலகத்துக்கு வேறு பேர் வந்து படிக்கிறீங்க, 8th ஸ்டாண்டர்டில் ஒன்று இருக்கும், அது படிக்கிறீங்கன்னா அப்போது இந்த லெசனை ரிவைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த பேர் தரணி அப்படின்னாலும் உலகம் 8th வந்து நம்ம படிப்போம். அப்போ ஒரு கமாவை போட்டு இந்த இடத்துல என்ன எழுதிச்சுக்கணும், தரணி அப்படிங்கிறத எழுதிச்சுக்கணும். அப்போ படிக்கும்போது பார் தரணி இது ரெண்டுத்துக்குமான பொருள் உலகம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நந்தவனம் பூஞ்சோலை, பார் உலகம், பண் அப்படின்னா இசை. ஓகேங்களா? அடுத்தது இளைத்துனா பதித்து. ஓகேங்களா? அடுத்து வருவோம். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த தொகைச்சொல்லை விடுத்து எழுதுறது இது எல்லாமே நமக்கு சிலபஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகுது. ஸோ தெளிவாக படிச்சுக்கணும். முத்தேன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும், முத்தேன்னா 3 தேன்கள். ஓகேங்களா? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். அடுத்து முக்கணி, மாப்பலா, வாழை தெரிஞ்சது. முத்தமிழ் இயல் இசை நாடகம்ங்கிறது நமக்கு தெரியும். இந்த இயல் இசை நாடகம் பற்றி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து எங்கே படித்தோம், இயல் 1 முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயலில் நம்ம படித்தோம் இல்லைங்களா? சரி, அடுத்தது இந்த முத்தேன் மட்டும் தான் புதுசாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மலையில் இருக்கிற கொசுவுக்கெலாம் கொம்பு இருக்கும். சரிங்களா? மலைப்பகுதியில் இருக்க கொசுவுக்கெலாம் என்ன இருக்கும், கொம்பு இருக்கும். அவ்வளோதான். மலைத்தேன், கொசுத்தேன், கொம்புத்தேன். முடிஞ்சுதா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாலாட்டு அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம அந்த கண்மணியை கண்ணுறங்கிறதுங்கிறது குழந்தைகளுக்கு பாடக்கூடிய தாலாட்டு பாடல் தானே. அந்த தாலாட்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம். வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. இப்போ வேலை பார்க்கும்போது வந்து பாடுவாங்க, களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாட்டு பாடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, கப்பல் ஓட்டும் போதெல்லாம் பாட்டு பாடுவாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா பாட்டு பாடுவாங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா வாய்மொழி இலக்கியங்கள் வந்து சொல்லுவாங்க. அதே போல் தாலாட்டும் வந்து வாய்மொழி இலக்கியம். இதுக்கு ஏன் வாய்மொழி இலக்கியம்னு பேருன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பெருசாக எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. அப்போதைக்கு வந்து புதுசாக ஒரு டியூனை போடுவாங்க, ஒரு மெட்டு போடுவாங்க, பாடுவாங்க, களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போதைக்கு பாடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இது வந்து எழுத்து மூலமாக எழுதி வைக்காதனால, இது வாய் வழியே பாடிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து வாய்மொழி இலக்கியம். சரிங்களா? சரிங்க. அந்த தாலாட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. அந்த தாள் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் அதுக்கு வந்து தாள் ஆட்டு அப்படின்னு வந்து பேர். இங்கே பாருங்கள், தாள் என்பதற்கு நாக்கு என்ற பொருள், நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. ஓகேங்களா? தாலாட்டுங்கிறது தாள் கூட்டல் ஆட்டு, தாளோட பொருள் வந்து நாக்கு. ஓகேங்களா? இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தாள்னா என்னது, நாக்கு. அந்த நாக்கை வந்து ஆட்டி ஆட்டி பாடுறனால அதுக்கு பேர் தாலாட்டு. குழந்தையோட அழுகை நிறுத்துறதுக்காக பாடுறது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தாலாட்டுனா வாய்மொழி இலக்கியத்தில் ஒன்று. தாலாட்டு எப்படி பிரிக்கலாம், தாள் கூட்டல் ஆட்டு, தாளுங்கிறது நாக்கு. அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதுக்கு புக் பேக் வந்து பார்ப்போமா. பாட்டிசைத்து, இது என்ன பண்ணுவோம், பாட்டு கூட்டல் இசைத்து. அப்போ எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஈயில் வந்து இருக்குது. அடுத்தது கண்ணுறங்கு, இது என்னங்க, கண் கூட்டல் உறங்கு. ஸோ கண்ணு கூட்டல் உறங்குன்னு போயிடக்கூடாது, கண் கூட்டல் உறங்கு. ஓகேங்களா? அடுத்தது வாழை இலைங்கிறது வாழை இலை எங்கே வரணும், வாழை கூட்டல் இலைங்கிறது வாழை இலை. ஓகேங்களா? அடுத்தது கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி. அப்போ கை அமர்த்தி இங்கே இருக்கா, அவ்வளோதான். உதித்த அப்படிங்கிறதுக்கான எதிர் சொல் வந்து மறைந்த. முடிஞ்சிருச்சா? ஓகேங்க. 2 பாடம் டக்குன்னு வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது தமிழர் பெருவிழா. இதில் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத மட்டும் டக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த பொங்கல் விழா அப்படிங்கிறத நம்ம என்னென்னு வந்து போட்டுருவோம், தமிழர் திருநாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது அறுவடை திருநாள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா?
இது என்ன சொல்லுவோம், தமிழர் திருநாள்னு சொல்லுவோம், அறுவடை திருநாள்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வாங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. போகி திருநாளுங்கிறதுல வந்து ஒரு கோட்ஸ் சொல்லுவாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும். நீங்கள் சாமி பார்ட் 1 இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து என்ன பண்ணுவார் விவேக்கு, ஒரு இப்போ இந்த தெருவில் இருக்கிறதுலே பழசு வந்து இந்த தாத்தா தான், அப்போ இந்த தாத்தாவை போட்டு எரிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் இல்லைங்களா. அதில் ஒரு ஐயர் வந்து சொல்லியிருப்பார், ஆமாய்யா போகி திருநாள் அப்படின்னா என்னது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த படத்தை வந்து இது கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது வந்து எங்கே வந்து இடம்பெற்றிருக்கு, எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். இதை ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்னூல் அப்படிங்கிறத யார் எழுதுனாங்க அப்படின்னா பவணந்தி முனிவர்ங்கிறது எழுதினார். அந்த பவணந்தி முனிவர் இந்த நன்னூலை எதோட வழிநூலாக வந்து எழுதியிருக்காருன்னா தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம். ஓகேங்களா, அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காரு, நன்னூல் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காரு. ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது நன்னூலில் இடம்பெற்றிருக்கு. நன்னூலை எழுதினவர் பவணந்தி முனிவர். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது எல்லாமே முக்கியம். இந்த டேட்டாஸ்லாம் இங்கே இல்லையே அப்போ நீங்கள் எங்கேருந்து சொல்கிறீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸ் போக போக நம்ம படித்து தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா. ஸோ போகிங்கிறது என்றைக்கு நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னா மார்கழி மாதத்தோட கடைசி நாள். ஓகேங்களா, மார்கழி மாதத்தோட கடைசி நாள் வர்றது தான் நமக்கு போகி. அடுத்தது இங்கே தெரிந்து கொள்வோம் இருக்குது பார்த்தீங்களா, வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஸோ இந்திர விழாலாம் நம்ம எங்கே படிப்போம், சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையும் நம்ம படிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த இந்திர விழாங்கிறது வந்து யாரை வந்து கும்பிட்றதுக்காக வழிபட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா மலைக்கடவுளாகிய இந்திரனை வந்து கும்பிட்றதுக்காக. ஓகேங்களா. இப்போ போகி வந்து எப்போ கொண்டாடுறோம், மார்கழி மாதத்தோட கடைசி நாள். யாருக்காக, மலைக்கடவுளான இந்திரனை வந்து கும்பிட்றதுக்காக. ஓகேங்க. அடுத்தது பொங்கல் திருநாள். இது வந்து என்றைக்கு கொண்டாடுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். தை மாதத்தோட முதல் நாள் வந்து கொண்டாடுறது தான் பொங்கல் திருநாள். ஸோ இந்த பேராகிராஃபில் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ இங்கே பாருங்கள், தை முதல் நாள் வந்து நம்ம என்ன கொண்டாடுறோம், பொங்கல். அதுதான் வந்து என்னென்னா திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து தை இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள். ஃபஸ்ட்டு வந்து திருவள்ளுவரோட ஆண்டு வந்துடணும், அதுக்கு அடுத்த நாள் வந்து திருவள்ளுவர் நாள் அப்படிங்கிறது வரணும். தை முதல் நாளில் 2 விஷயம் வருதுங்க. ஒன்று பொங்கலும் வருது, திருவள்ளுவரோட ஆண்டும் வருது. ஓகேங்களா. தை இரண்டாவது நாள் வந்து என்னது, திருவள்ளுவரோட தினம். ஓகேங்களா, திருவள்ளுவர் தினம் இல்லை, திருவள்ளுவர் நாள். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தை முதல்னா பொங்கல்ங்கிறது கரெக்டாக சொல்லிடுவோம், ஆனால் திருவள்ளுவரோட ஆண்டா திருவள்ளுவரோட நாளாங்கிறது மட்டும் மறந்துடுவோம். ஓகேங்களா. பொங்கல் அன்றைக்கி தான் திருவள்ளுவரோட ஆண்டு, அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னது, அதுக்கு அடுத்த நாள் நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு டே வந்து ஆண்டு, அதுக்கு அடுத்த நாள் நாள் அப்படின்னு சொல்லணும். அப்போ 2 நாள் வந்து கண்டினியூவாக வந்து வரணும். ஸோ ஒரு ரைமிங்காக சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த நாள் நாள் வரும் அப்படின்னு வந்து சொல்லணும், அடுத்த நாள் நாள் அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகேங்களா. அப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் அடுத்து வரக்கூடியது திருவள்ளுவர் நாளுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து வந்து என்னென்னா, ஸோ இது வரைக்கும் இந்த 2 பேஜில் என்ன படித்தோன்னு சொல்லித்தரேன். பொங்கல் விழாவை தமிழர் திருநாள்னு சொல்லுவோம், அறுவடை திருநாள்னு சொல்லுவோம். போகி திருநாள் எப்போ கொண்டாடுறோம், நம்ம மார்கழி மாதத்தோட கடைசி நாள் வந்து கொண்டாடுவோம். பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறத போகியை பற்றி நன்னூலில் பவணந்தி முனிவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த போகிங்கிறது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா இந்திரனை வந்து வழிபடுறதுக்காக, மலைக்கடவுளான இந்திரனை வழிபடுறதுக்காக இந்திர விழாவாக கொண்டாடிட்டு இருந்தோம். அடுத்தது பொங்கல் வந்து தை முதல் நாள் வந்து நம்ம கொண்டாடுறோம். அதே தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு, அதுக்கு அடுத்த நாள் வந்து திருவள்ளுவர் நாளாக வந்து வருது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தோம். ஸோ நான் சொன்னது நிறையா இருக்க மாதிரி தெரியும், ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வரணும்னா, இங்கே திருவள்ளுவர் ஆண்டு வந்து எப்படி கணக்கிடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2024 இருக்கோம். இது கூட என்ன பண்ணிக்கணும்னா +31 சேர்த்துக்கணும். நம்ம எத்தனையாவது வருஷத்தில் இருந்தாலும் அது கூட +31 சேர்த்துக்கிட்டோம்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அப்போ இப்போ நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2055. ஓகேங்களா. சரி, அந்த 31ங்கிறது கிமுவா கிபியான்னு கேட்டிங்கன்னா கிமு. ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்து கீழே வந்திங்கன்னா இந்த தெரிந்து கொள்வோங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியங்க. நமக்கு பல தடவை ப்ரீவியஸ் கொஷினில் நமக்கு கேட்டிருக்காங்க. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க. நம்ம வந்து பொங்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் AKMU அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. AKMU அப்படிங்க வச்சுக்கோங்க. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் என்னென்னு கொண்டாடுறாங்க, மகர சங்கராந்தி அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 4 ஸ்டேட் வந்துருக்கு. அப்போ இருக்கிறதுலே பெருசு இதுதான். அப்போ மகர சங்கராந்தி அப்படின்னு வந்து இங்கே வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பஞ்சாப்.
பஞ்சாபில் லோரி, பஞ்சாப் லாரி தாண்டா அதிகமாக வருது, இப்போ பாரு பஞ்சாப்காரனாக வரான், பஞ்சாப்காரன் லாரிலேயே வரான் அப்படின்னு யோசிக்கணும். பஞ்சாப் லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அடுத்து குஜராத் ராஜஸ்தான் GR, ஓகேங்களா. உத்தராயன் GR உத்தராயன், ஓகேங்களா. குஜராத் ராஜஸ்தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், AKMU. அப்படியே இங்கே இதை பார்க்காதீங்க, AKMUவை மட்டும் வச்சு சொல்லுங்கள். ஸோ நிறையா ஸ்டேட் இருக்கனால இதுதான் பெருசு, அதனால் மகர சங்கராந்தி அப்படின்னு வந்து ஒரு டோன் கொடுத்து படிங்க, அப்போ தான் தெரியும். நிறையா பேர் இருக்கனால மகர சங்கராந்தி. ஸோ ஏன்னா ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம், அவ்வளோதான், ஓகேங்களா. அடுத்தது பஞ்சாப்காரன் எப்போ பார் லாரி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காண்டா, அப்போ பஞ்சாப் லோரி, ஓகேங்களா. அடுத்தது GR குஜராத், ராஜஸ்தான் வந்து உத்தராயன், ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதோட புக் பேக் பாருங்கள். கதிர் முற்றியதும் என்ன செய்யணும், அறுவடை செய்யணும். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று, ஓகேங்களா. அடுத்தது 4வது கொஷின், போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. அப்போ ஆப்ஷன் A, ஓகேங்களா. போகி கூட்டல் பண்டிகை. அடுத்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும். புதியன, ஸோ புதியன் வந்து மார்க் பண்ணக்கூடாது, புதியன, ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருந்துச்சு, நன்னூல். நன்னூல் எழுதினவர் பவநந்தி முனிவர். அடுத்தது பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். இது வந்து ஒரு குரூப் 4ல் வந்து கேட்கப்பட்ட கேள்விங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எப்படிலாம் கொஷினை கேட்டிருக்காங்கன்னு. இதெல்லாம் ஒரு கொஷினாக தான் தோணும், ஆனால் இதையும் நமக்கு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த லெசன் வேணால் உங்களுக்கு நான் ஒரு தடவை எதை படிக்கணுங்கிறத திரும்ப கூட நான் காட்டுறேன். ரொம்ப பெருசாக இருக்குமே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இந்த முதல் பக்கத்தில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு, தமிழர் திருநாள் சொல்லுவோம், இங்கே அறுவடை திருநாள் சொல்லுவோம். இந்த பாக்ஸ் படிக்கணும், இந்திர விழாங்கிறத படிக்கணும், இந்த நன்னூலுங்கிறத வந்து நம்ம படிக்கணும். அடுத்தது வந்து அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து படிப்போம், இந்த பாக்ஸை மட்டும் படிப்போம். இந்த லெசன் பொறுத்தளவில் ஃபுல்லாக நம்ம பாக்ஸை மட்டும்தான் படிச்சிருப்போம். ஸோ பாடத்தை வந்து உங்களுக்கு திருப்பி பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், என்னடா இது வெறும் பாக்ஸை மட்டும் தான் படித்தோமா அப்படின்னு தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து மனம் கவரும் மாமல்லபுரம், அவ்வளோதான். இந்த பாடம் வந்து சூப்பராக இருக்குங்க, படிச்சிடலாம். சரி, எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக செகண்ட் பேஜ் தான் அந்த பாடத்தில் வந்து வரப்போகிறோம். இது வந்து என்னென்னா, பல்லவ மன்னன் அந்த மாமல்லபுரம் இருக்குது இல்லைங்களா, அதை கட்டினவங்க அந்த வம்சத்தை பற்றி தான் இதில் ஜஸ்ட் வந்து படிப்போம். அதில் நரசிம்மவர்மன்கிறவரை பற்றி கொஞ்சம் படிப்போம். 4-5 பாயிண்ட் இருக்கும். இது நமக்கு ஸ்ட்ரைட்டாக எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஜென்ரல் ஸ்டடீஸில் 4வது யூனிட் இருக்குது இல்லைங்களா, ஹிஸ்ட்ரி, அதில் வந்து சில பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே வந்து இருந்து அங்கே யூஸ் ஆகும். ஸோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கற்பனை, ஒரு இப்போ இருக்க அட் ப்ரெசென்ட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கதையாக வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் பேர் வந்து நரசிம்மவர்மன் அரசர், ஓகேங்களா. அவர் வந்து எதில் சிறந்தவர்னா மற்போரில் வந்து சிறந்தவர். அதனால் அவருக்கு பேர் என்ன, மாமல்லன். இந்த 3 பாயிண்ட் இதில் படிச்சுக்கணும். நம்ம பார்க்குறவர் வந்து முதலாம் நரசிம்மன், ஓகேங்களா. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதலாம் நரசிம்மன் மற்போரில் சிறந்தவர் அவர், அதனால் அவரோட பேர் மாமல்லன், ஓகேங்களா. அந்த 3 பாயிண்ட் படிச்சுக்கிட்டோமா. அடுத்து அப்படியே வந்திங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து பஞ்சபாண்டவர் ரதம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இல்லை. இது வந்து சும்மா ரீட் மட்டும் பண்ணுங்கள், இதுலேருந்துலாம் நமக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க, இதை ரீட் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நரசிம்மவர்மன் இருக்கார் இல்லையா, முதலாம் நரசிம்மவர்மன், அவரோட அப்பா பேர் மகேந்திர பல்லவர், ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு பல்லவர் குரூப்பை வந்து சேர்ந்தவங்க. ஸோ இவங்க அப்பா பேர் வந்து மகேந்திரவர்ம பல்லவர். ஸோ இந்த மாமல்லபுரத்தை மொத்தம் எத்தனை தலைமுறைகள் வந்து உருவாக்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 தலைமுறைகள். யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவர், மகேந்திரவர்ம பல்லவரோட பையனான முதலாம் நரசிம்மவர்மன், அவரோட பையன், அதுக்கப்புறம் அவரோட பையன், ஓகேங்களா. மொத்தம் 4 தலைமுறைகள் வந்து இதை உருவாக்கியிருக்கு. அது எங்கே கொடுத்துருக்குன்னா மகேந்திரவர்ம பல்லவர், அடுத்தது வந்து இவரோட காலம் யார், நரசிம்மவர்மன், அதுக்கப்புறம் இவரோட பையனோட காலம், அதுக்கப்புறம் இவரோட அதாவது நரசிம்மவர்மனோட பேரனோட காலம். மொத்தம் 4 வம்சம் வந்து இதை 4 தலைமுறை வந்து இதை உருவாக்கியிருக்கு. அடுத்து நமக்கு எது வந்து முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே கீழே வந்துடணும். தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலை கூடம் வந்து என்ன அப்படின்னா மாமல்லபுரம். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் எங்கே நமக்கு மேக்ஸிமம் இடம்பெறும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் வந்து அதாவது இந்த மாதிரி அங்கே கேட்பாங்க அப்படின்னு வந்து நான் சொல்ல வரேன், ஓகேங்களா.
தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன டைப் வந்து இருக்குன்னா மொத்தம் 4 டைப் வந்து இருக்குது. என்னென்னா குடைவரை கோயில் இருக்குது, ஒற்றைக்கல் கோவில் இருக்குது, கட்டுமான கோவில் இருக்குது, புடைப்புச் சிற்பங்கள். இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கனால தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கலைக்கூடம் அப்படிங்கிறது வந்து நம்ம அதை சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பாயிண்ட்ஸே ரொம்ப கம்மி தான். அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டேங்க. இவர் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். யார்? முதலாம் நரசிம்மவர்மன்கிறவர் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இங்கே தான் இருக்கும், இந்த இருக்குது பார்த்தீங்களா. இவர் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ என்ன சொல்லி கொடுத்தேன்? முதலாம் நரசிம்மவர்மன். இவர் வந்து பல்லவ நாட்டை வந்து சேர்ந்தவர். இவர் மற்போரில் சிறந்தவர், அதனால் இவரோட பேர் வந்து மாமல்லன். ஸோ இவர் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த மாமல்லபுரத்தை மொத்தம் வந்து 4 தலைமுறை வந்து உருவாக்கியிருக்கு. யார் யார்? அவரோட அப்பாவான பல்லவர் மகேந்திரவர்ம பல்லவர், அவரோட பையனான முதலாம் நரசிம்மவர்மனோட பையன், அவரோட பேர். இந்த 4 தலைமுறைகளை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய வந்து கலைக்கூடமாக வந்து இருக்குது, சிற்ப கலைக்கூடம். ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே 4 டைப் ஆஃப் கோயில்கள் வந்து இந்த ஒரே இடத்துல வந்து இருக்குது. குடைவரை கோயில், கட்டுமான கோயில், ஒற்றைக்கல் கோவில், புடைப்புச் சிற்பங்கள். அதனால தான் அதை வந்து அப்படி போட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயங்கொலிகள் அப்படிங்கிற ஒரு இலக்கணம். மயங்கொலிகள்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஓசையுடைய வேறு வேறு எழுத்துக்கள். இப்போ நான் அப்படிங்கிறதுல 3 இருக்குது, லாங்கிறதுல 3 இருக்குது, ராங்கிறதுல 2 இருக்குது. அப்போ மயங்கொலிகள் எத்தனை? 3 + 3 6, 6 + 2 8. மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டால் 8 அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா 8 மயங்கொலிகள்னால் ஒரே ஓசையுடைய வேறு வேறு எழுத்துக்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லாம் சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா நம்ம சொல்லி பார்த்தே நம்ம என்ன பண்ணலாம், எழுதிடலாம். இந்த நா இருக்கு இல்லையா, 3 சுழினா, இந்த 3 சுழி நாவை நீங்கள் சொல்லும்போது உங்களோட நாக்கு எங்கே போய் டச் ஆகுதுன்னா நாக்கோட நுனி மேல்வாயோட அன்னத்தோட நடுப்பகுதியில் வந்து போய் தொடுறனால நான் வந்து பிறக்குது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை எக்ஸாமில் கேட்டால் கூட அந்த ஸ்பாட்டில் நீங்கள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப 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 முக்கியங்க. இது வந்து நமக்கு அடிக்கடி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இடம்பெற்றுருக்கு. அப்படியே நமக்கு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் ஒரு செஷன் இருக்குது, அதுவும் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2 சுழி நா வர வானம்னா ஆகாயம்னு நமக்கு தெரியும். 3 சுழி நா வரக்கூடிய வானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெடி. ஓகேங்களா. 3 சுழி நீ வர பனினா வேலை. ஓகேங்களா. 2 சுழி நீனா குளிர்ச்சி. ஓகேங்களா. வானம் ஃபஸ்ட்டு, வெடி, ஆகாயம். இது வேலை, இது குளிர்ச்சி. தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். இதுதான் இருக்கிறதே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே போல் இங்கே ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. இங்கே இந்த மயங்கொலிகளில் இருக்கக்கூடிய இந்த பொருள் வேறுபாடு ஃபுல்லாகவே நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் அவ்வளோ தடவை ரிப்பீட் ஆன ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ இந்த விலை வந்து நமக்கு தெரியும், பொருளின் மதிப்பு. இந்த விலை உண்டாக்குதல், இந்த லை வந்து விரும்பு, இது வந்து செடியின் இலை, இந்த இலை மெலிந்து போதல், இந்த இலை வந்து நூல் இலை. இதெல்லாம் தெளிவாக வந்து படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அவ்வளோ தடவை ரிப்பீட் ஆகிருக்கு நமக்கு, நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொருள் வேறுபாடு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலையே அட்மோஸ்ட் வந்து நமக்கு எது ரிப்பீட்டட் அப்படின்னா இவங்க தான் ரொம்பவே ரிப்பீட்டட். ஓகேங்களா. அந்தளவுக்கு ரிப்பீட்டட். ஸோ இந்த ஏரி வந்து நீர்நிலை, இந்த ஏரி வந்து மேலே ஏரி வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்தது. இந்த கூரை வந்து வீட்டின் கூரை, இந்த கூரை வந்து புடவை. ஓகேங்களா. ஸோ அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, புக் பேக்கில் ஒரு செஷன் இருக்கணும். இதெல்லாம் சும்மா வந்து ஜாலியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து போடலாம். உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கான ஆன்சரை நான் டெலகிராமில் கூட நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. பட் நீங்களும் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். எல்லாத்தையுமே நானே சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி மார்க் பண்ணால் தான் ஏதாவது ஞாபகம் இருக்கும். நான் ஏன் இவ்வளோ நாள் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிவிட்டு இதை நான் உங்கள் கையில் விடுறேன் அப்படின்னா, இது என்ன தான் நான் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும், மறந்து போயிடும். அப்போ நீங்களாக ஒரு வேலையை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்ட், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து நான் எது பண்ணாலும் மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் கிளாஸில் சொன்னது கூட எனக்கு அவ்வளோ மிஸ்டேக் ஆகுது, நான் காதில் வாங்கினேன் இருந்தாலும் மிஸ்டேக் ஆகுதுன்றாங்க. அப்போது அதை அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஓ நீங்கள் இதை தான் சொல்லியிருந்தீங்களா, நீங்கள் தப்பாலாம் சொன்னீங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து என்ன ஆகுது, நான் இல்லை மேம் நான் இதை தான் சொன்னேன் நான் கிளாரிஃபை பண்ணும்போது, அடாடா அவங்க அப்படி தான் சொன்னாங்களா, அப்போ தெரியாமல் நம்ம வந்து கேட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசில் பதியும். ஓகேங்களா. அப்போ என்னாகும், அதே கொஷின் திரும்ப வரும்போது இதை நம்ம அன்றைக்கி இப்படி தானே பண்ணோம்,
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டான ஆன்சர் வந்து ஞாபகம் வரும். அப்போ அதே பேசிஸில் தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இது வருமா அது வருமானு யோசிச்சுட்டு ஓகே அப்போ இது தப்பா அப்போ இதுதான் கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ஒர்க்கு கொடுக்கும்போது தான் இந்த விஷயம் மறக்காமல் இருக்கும். ஸோ இது நான் ஏன் இந்த ஒர்க்கை உங்கள் கையில் கொடுக்குறேன்னா, இது அந்தளவுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா இது எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், தெரிலனா டெலகிராமில் வந்து நான் ஆன்சர் வந்து உங்களுக்கு போட்டு விட்டுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இது வந்து பிள்ளைகளை திருத்தி எழுதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியங்க. என் வீட்டு தோட்டத்தில் எந்த ஈன் வரணும், 2 சுழி ஈன் வந்து வரணும். அடுத்து மலர்கள் மனம் வீசினக்கு 3 சுழி நான் வந்து வந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது அதே போல் தான் தேர் திருவிழாவிற்கு அந்த லா வந்து என்ன பண்ணணும், மாற்றணும். சென்றனருக்கு 2 சுழியின் வரணும், திருவிழாவுக்கு இந்த லா வந்து வரணும் இல்லைங்களா. அடுத்தது வாழைப்பழம் பழத்துக்கு என்ன வரணும், இந்த லா வரணும். உடலுக்கு மிகவும் நல்லதில் இந்த லா தான் இருக்கணும், ரெண்டுமே. ஓகேங்களா. ஸோ மாற்றி எழுதிக்காங்க. இது எல்லாமே கம்பல்சரி எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும், இதை முடிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட எல்லாருமே ஆன்சர்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். நோட்டில் எழுதி அனுப்புவீங்களோ இல்லை புக்லேயே வந்து பிடிஎஃப்லேயே மார்க் பண்ணி அனுப்புவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாருமே எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. பிகாஸ் அந்தளவுக்கு முக்கியங்க. உங்களை நம்பி தான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, இப்போ இது வந்து நமக்கான ஒரு ப்ரீவியஸ் கொஷின் 2023 கேட்ட ஒரு கொஷின், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சரியான தொடர் எது, ஜம்பிள்டு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எது இருக்குங்கிறத பார்க்கணும். கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் ஒரு என்னது ஒரு மீனிங்கே இல்லை. இது மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன், இதுலேயும் ஒரு அர்த்தமும் இல்லை. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஸோ சென்டென்ஸ் கரெக்டாக வந்துருச்சுங்களா. அப்போ இந்த தேர்ட் ஒன் தான் சரியானது. அடுத்து அப்படியே வந்தோன்னா இங்கே பாருங்கள், கல்லுண்டு அப்படிங்கிறத எப்படி பிரிச்சுருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கல் இல்லை அப்படிங்கிறத எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ கல்லுண்டுங்கிறத கல் கூட்டல் இல் கூட்டல் உண்டுன்னு பிரிச்சுருக்காங்க. கல் இல்லைங்கிறத கல் கூட்டல் இல் கூட்டல் இல்லைன்னு பிரிச்சுருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நம்மளோட கடைசி செஷன் வந்து வந்துட்டோம். வெல்கம் அப்படிங்கிறது நல்வரவு, ஸ்கல்ப்சர்ஸுங்கிறது சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை, மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன் வந்து சிற்றுண்டி. அவ்வளோதான். திருக்குறள் வந்துட்டோமா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும், சும்மா திருக்குறளை வாசிக்கோங்க, அதுக்கான அர்த்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. திருக்குறள் எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. திருக்குறள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மதிப்பீடு 1 மார்க்ஸ் இருக்கா. விருந்தினரின் முகம் எப்போது வாடும், எப்போங்க மாடும். விருந்தினரெல்லாம் மற்றவங்க வீட்டுக்கு போனால் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. எப்போ மாறும்னா நம்மளோட முகம் மாறுச்சுன்னா அவங்களோட ஃபேஸும் மாறிடும். இதுக்கடா இவங்க வந்தாங்க, லைட்டாக ஒரு சலிப்பு காமிச்சோன்னா அடடா ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்ட்டு இருக்குமா. அப்போ நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் மாறும், வாடும். நிலையான செல்வம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா காசு இருக்குது, அது காணாமல் போயிடுது. அப்போ நிலையான செல்வம் வந்து அடுத்து என்ன பண்ண முடியும், காணாமல் போயிடுதுன்னா எப்படியோ போயிடுச்சு, ஏதோ வந்து ஒரு கெட்ட வழியில் செலவாயிடுச்சு. அப்போது திரும்ப உங்களால் அந்த செல்வத்தை சம்பாதிக்க முடியும். எப்போது அந்த ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். அப்போ செல்வம்ங்கிறது என்னது, நிலையான செல்வம்ங்கிறது ஊக்கம். ஊக்கம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் நம்மளால் செய்ய முடியும். அடுத்து தேர்ட் கொஷின், ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். இதுதான் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்போ அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கக்கூடியவங்களுக்கு பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். இதை போய் பேசினா நமக்கு டைம் வேஸ்ட்டு தான், இதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை, இதை ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரியான செயலை மட்டும்தான் செய்வாங்க. அப்போ பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம், பொருள் கூட்டல் உடைமை, அவ்வளோதான். பொருள் கூட்டல் உடைமை. அடுத்தது உள்ளுவது கூட்டல் எல்லாம்ங்கிறது எப்படி சேர்க்கலாம், உள்ளுவதெல்லாம், அவ்வளோதான். பயன் கூட்டல் இலாங்கிறது பயனிலா, ஆப்ஷன் ஏ. ஸோ இங்கே பாருங்கள், எதுகை மோனை கேட்டிருக்காங்க இல்லைங்களா. திருக்குறள் இருக்கக்கூடிய எதுகை மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் மோனை. எதுகைனா 2வது எழுத்து. ஸோ ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன். இங்கே உள்ளத்தால் உள்ளலும் இருக்கா, இங்கே ரெண்டுலேயுமே ஊ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்றி வருது, அப்போ அது என்னது மோனை. அதே வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது எழுத்து இல் அப்படின்னு ஒன்றி வருது, அப்போ அது எதுகைக்கும் நமக்கு பொருந்தும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2019 குரூப் 2ல் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிறது ஔவையாரின் ஆத்திச்சூடி. இவ்வரியோட தொடர்புடைய
திருக்குறள் தேர்ந்தெடுக்க. ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஹோம்ஒர்க்காக வந்து நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? என்ன பண்ணணும், இங்கே ஒரு 3 திருக்குறள் கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? இந்த 3 திருக்குறளுக்கான அர்த்தமும் நம்மளோட புக்கில், இப்போ திருக்குறளுங்கிற தலைப்பை தாண்டி வந்தோம் இல்லையா, அங்கே இதுக்கான அர்த்தம் இருக்கும். அப்போ ஊக்கம் அது கைவிடல் அப்படிங்கிறதுக்கான சரியான பொருள் என்னங்கிறது நீங்கள் அந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மீனிங் வந்து சென்டென்ஸாக 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த திருக்குறள் இதுக்கானது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் மொத்தம் 2 ஹோம்ஒர்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக அதை முடிச்சிடணும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த இயல் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.